அழகம்மாளும் காவேரியும் வீட்டின் உள்ளே பாரம்பரிய உடையில் பாசத்துடன் பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகம்மாள் ஜன்னல் வழியாக வெளியே கடுமையான கோடை வெயிலுடன் கூடிய கிராமத்து தெருவை பார்த்தபடி கவலையுடன் நிற்கிறார். காவேரி அவருக்கு அருகில் ஆறுதலாக நிற்கிறார். இருவரும் வருமான குறைவு பற்றி கவலைப்படுகிறார்கள். அழகம்மாளும் காவேரியும் வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காவேரி ஐஸ் கடை யோசனையை முன்வைக்க அழகம்மாள் உற்சாகத்துடன் புன்னகைக்கிறார். சூரியன் மறையும் நேரம், சூழல் இதமாக உள்ளது. அழகம்மாளும் காவேரியும் தங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிறிய ஐஸ் கடையை அமைத்து ஐஸ் ஜூஸ், பால் ஐஸ், ரோஜா மில்க் ஷேக் போன்றவற்றை தயாரித்து வரிசையாக அடுக்கி வைக்கின்றனர். கடையின் முன்புறத்தில் சிறியதாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அழகம்மாள் சிரித்த முகத்துடன் வாடிக்கையாளர்களை வரவேற்கிறார். காவேரி ஐஸ்களை அன்புடன் பரிமாறுகிறாள். சில பள்ளி மாணவர்கள், ஒரு பெண் ஒரு ஆண் என முதல் நாள் வாடிக்கையாளர்கள் ஐஸ் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவில் ஐஸ் கடை மூடப்பட்டுள்ளது. அழகம்மாளும் காவேரியும் வீட்டின் உள்ளே உட்கார்ந்து முதல் நாள் வியாபாரத்தின் லாபத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் இருக்கிறார்கள். கடையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பள்ளி மாணவர்கள், குடும்பங்கள், உழைப்பாளிகள் என பலதரப்பட்ட மக்கள் வரிசையில் நின்று ஐஸ் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழகம்மாளும் காவேரியும் பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வேலை செய்கிறார்கள். அழகம்மாள் வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பேசிக்கொண்டும் காவேரி புன்னகையுடன் ஐஸ் தயாரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். கடையை சுற்றிலும் வாடிக்கையாளர்கள் ஐஸ் சாப்பிட்டு மகிழ்வதும் சிரித்து. கடையில் வழக்கத்தை விட அதிக கூட்டம். ஐஸ் தயாரிக்கும் பொருட்கள் வேகமாக தீர்ந்துவிட்டன. காவேரி கவலையுடன் அழகம்மாளிடம் நிலைமையை விளக்குகிறாள். மக்கள் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அழகம்மாள் காவேரியை சமாதானப்படுத்தி கையில் மீதமிருந்த பாலை ரோஜா சர்பத்துடன் கலந்து ஒரு புதிய ஸ்பெஷல் ஐஸை உருவாக்க இருவரும் இணைந்து வேலை செய்கிறார்கள். அவர்களின் முகத்தில் சாமர்த்தியமும் நம்பிக்கையும் தெரிகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் ஐஸ் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அதை விரும்பி சாப்பிட்டு மகிழ்கிறார்கள். அழகம்மாளும் காவேரியும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்க்கிறார்கள். அழகம்மாளும் காவேரியும் வீட்டின் உள்ளே அமர்ந்து வியாபாரத்தின் லாப கணக்கை மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள். அவர்கள் முகத்தில் திருப்தியும் கடின உழைப்பின் பலனும் தெரிகிறது. காவேரி அழகம்மாளின் கைகளை பிடித்துக்கொண்டு, இந்த வியாபாரம் எனக்கு பெரிய தைரியம் கொடுத்தது அம்மா என்று நன்றி தெரிவிக்கிறாள். அழகம்மாள் கண்களில் நீர் வழிய, நீ என் மகளை விட குறையவே இல்லை என்று பாசத்துடன் அவளை அரவணைக்கிறார். அழகம்மாளும் காவேரியும் மீண்டும் தங்கள் ஐஸ் கடையில் மகிழ்ச்சியுடன் பணிபுரிகின்றனர். அவர்களை சுற்றிலும் உள்ள மக்கள் அவர்களின் அன்பையும் ஒற்றுமையையும் பாராட்டி பார்க்கிறார்கள். அவர்களின் வெற்றி கதை ஊருக்கே ஒரு உத்வேகமாக மாறுகிறது.